ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம், உங்களுடைய முன்னோர்களுக்கு உண்டான ஸ்தானம், தாத்தா பாட்டியை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். இந்த ஸ்தானாதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கடன் சார்ந்த விஷயங்கள், அசிங்க அவமானம் சார்ந்த விஷயங்களில் அவர் போய் நிற்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அதிர்ஷ்டம் கடனாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய குழந்தை பிறந்திலிருந்து நோய் நொடி சம்பந்தப்பட்ட அமைப்பிலே ஆஸ்பத்திரியாக கொண்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு குறுகிய காலத்துக்கு அப்புறம் வளர்ந்து அப்படியே பெரிய குழந்தையா வரும்போது வேலை வாய்ப்புக்காக இந்த குழந்தை ஏறி இறங்காத இடமே இருக்காது. வேலை கிடைக்கல, வேலை இல்லை, வேலை காலி இல்லை, இப்படிங்கிற மாதிரி தள்ளிக்கிட்டே போகும். அப்போ நிரந்தரமான ஒரு வேலையும் கொடுக்காது. இது போல அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கு நீங்கள் வழிபாடு முறையை எப்படி எடுக்க வேண்டும்? முதல்ல 5ஆம் இடங்கிறது குலதெய்வம், அதிர்ஷ்டம், உங்களுடைய முன்னோர்கள். அப்போ முன்னோர்கள் வழிபாடை நீங்கள் மறக்காமல் எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் குலதெய்வ அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த குழந்தை செல்வ செழிப்போடு வாழ முடியும். ஏன்னா குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்துக்கு 2ல் போறாரு. அது 6ஆம் இடமா வருது. உங்கள் குழந்தைகளுடைய குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 6ஆம் இடங்கிறது உங்கள் குழந்தைகளுடைய குடும்பஸ்தானம். அப்போ உங்க குழந்தைகளுக்கு குடும்பத்தில் வர்ற வருமானம், உங்க குழந்தை பேசுற பேச்சு இந்த உலகம் ரீச் ஆகிறதுக்கு, இப்படி எல்லா விஷயத்துக்குமே அந்த குலதெய்வம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். 6ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கும்போதும் 6ஆம் இடத்துல போய் இருக்கும்போதும் இதுதான் நடக்கும். அப்போ குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேக ஆரோக்கியம். ஏன்னா இன்னைக்கு சம்பாதிக்கிற பணம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சு பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு சரிங்களா, அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட செலவுக்குன்னு கொண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் சம்பாதிக்கிற காசு பத்தாது, கடன் வாங்குற சூழல் உருவாகும். அப்போ இந்த அமைப்பு இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் வந்துட்டார் அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க. நீங்கள் அந்த குழந்தைகளுக்காக ஹாஸ்பிட்டல் செலவு, கல்வி கடன், இப்படி ஏதோ ஒன்று வாங்கி தான் நீங்கள் கடனாக இருப்பீங்க. மற்றபடி கடன் அப்படிங்கிறது தனியாக உருவாகாது. உங்களுக்காக கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க, இந்த குழந்தைகளுக்காகவே கடன் வாங்கியிருப்பீங்க. அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறார், 6ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் குலதெய்வத்திற்கு 6ஆம் இடங்கிறது கடன், 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். உங்கள் குலதெய்வத்திற்கு உங்கள் குடும்பத்தில் வம்சத்தில் கடன் இருக்கிறது. அந்த கடனை தீர்த்தால், குலதெய்வத்துக்கு உண்டான கடனை தீர்த்தால் இந்த குழந்தை சுபிட்சமாக வாழும். என்ன கடன் இருக்க போகுது? அது அவரவர் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் சுட்டி காட்டும். அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்துல என்னென்ன கிரகங்கள் பார்வை, எந்த கிரகங்கள் சேர்க்கை, எந்த கிரகத்தோடு அவர் சேர்ந்திருக்கிறார், அந்த கிரகத்தின் நட்சத்திரம் என்ன, இப்போ எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு எடுத்தோம்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கடன் என்ன அப்படிங்கிறத எடுத்துடலாம். அந்த கடனை நீங்கள் குலதெய்வத்துக்கு கொண்டு போய் நீங்கள் செலுத்தும் பொழுது தான் உங்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். ஏன்னா உங்களுடைய தாத்தா என்று சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அவங்க ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னால் என் வம்சத்தை அப்படி பண்ணு இப்படி பண்ணு, இல்லை எனக்கு அதை செய்ய இதை செய்ய, நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி பெரிய பில்டப்பாக பேசி அவர் அந்த தெய்வமும் சரி பையன் விரும்பி கேட்குறானே, ஓடி ஓடி கேட்குறானே, விரதம் இருந்து கேட்குறான்னு சொல்லி அது என்ன பண்ணும், ஒரு காலகட்டத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்த கையில் கொடுத்துருக்கோம். நம்ம தான் மனுஷங்க தான் வாங்கின பிறகு நன்றி மறந்துடுவோமே. எல்லா மனுஷனும் அப்படித்தானே. ஒரு விஷயம் கிடைக்கிறவ தானே தெய்வத்திட்ட சாமி எனக்கு அதை வேணும் இதை வேணும் கொடுன்னு கேட்போம். கிடைச்ச பிறகு அடுத்த மாதம் போய் கும்பிட்டுலாம் இப்போ என்ன அவசரம்? மனிதனுடைய இயல்பான குணமே அதுதான். நன்றியை மறப்பது மனிதனுடைய குணம். ஆனால் தெய்வங்கள்ட்ட செல்லுபடி ஆகாதல்ல. மனுஷன் வேணா பார்ப்பான், 4 மாதம் பார்ப்பான், அட போடா அப்படின்னு போயிடுவான். தெய்வங்கள் மறக்காது. அப்போ முன் ஜென்மத்தில் உங்களுடைய தந்தைக்கு முன்னால் உள்ள அப்பா தாத்தா என்று சொல்லக்கூடிய உறவு இருக்குல்ல, உங்கள் தாத்தா அதுக்கு முன்னால் உள்ள உறவுகள், முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு பாக்கி கடன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை குலதெய்வத்துக்கு பாக்கியாக விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த கடனை நீங்கள் அடைத்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நல்ல வேலை வாய்ப்பு, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இல்லாத சூழல், பூர்வீகத்திலேயே சொத்து சுகங்கள் வாங்கி தாத்தா வாழ்ந்த ஊரிலே செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். இதே அமைப்பை நீங்கள் கையில் எடுக்கும்போது, குலதெய்வத்தை நீங்கள் இப்படி போய் வழிபாடு செய்யும் போது, குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய நேர்த்தி கடனை நீங்கள் செலுத்தும் பொழுது கரெக்டாக போய் செலுத்தணும். அது என்ன அமைப்பில் இருக்குன்னு தெரிஞ்சு செலுத்தும் போது அந்த குலதெய்வம் அதை தாத்தா கடனை பேரை அடைச்சிட்டாண்டா, சந்தோஷம், இனி உனக்கு என்ன தேவை, குடும்பம் வேணுமா இந்தா கொடுக்குறேன், வருமானம் வேணுமா இந்தா வாங்கிக்க, கடன் இருக்கா நான் பார்த்துக்கிறேன், நோய் இருக்கா நான் அழிச்சிக்கிறேன்னு சொல்லி அந்த குலதெய்வமே உங்கள் முன்னால் நிற்கும். இது அடியேன் இன்றைக்கு காலையில் என் அன்னை முத்தாரம் எனக்கு உணர்த்தியது.
காலையில் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த குலதெய்வத்தையும் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உள்ளே வந்துட்டு. ஏன்னா, எனக்கு இப்போது நடக்கிற திசாபுத்தி வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பில் தான் தசாபுத்தி ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால தான் இவர் தெளிவா உங்களால கொடுக்க முடியுது. அப்போ 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறாரு. அவங்க அவங்க அதிர்ஷ்டம் கடனா இருக்கு அப்படிங்கிறது, இந்த குலதெய்வ கடனை நீங்க அடைச்சு விட்டீங்கன்னா, அடுத்தவங்க காசு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக வரும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது, அடுத்தவங்களுக்கு நம்ம வட்டி கட்ட போறோமா, அவங்ககிட்ட நம்ம வட்டி வாங்க போறோமா அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த ஸ்தானத்துல வந்து 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்துக்கு உண்டான கிரகம், குலதெய்வத்துக்கு உண்டான கிரகம் போய் அங்கே உட்காரும்போது என்னாச்சுன்னா, உங்கள் கடன் உங்களுடைய வருமானம் எல்லாம் அதிர்ஷ்டமாக அடுத்தவங்களுக்கு போகுது. இந்த கடனை நீங்கள் தீர்த்து விட்டால், உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான கடனை நீங்க தீர்த்து விட்டால், அடுத்தவங்க காசு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக உங்கள் வீடு தேடி வரும். அதுக்கு அந்த குலதெய்வமே சாட்சி. ஏன்னா ஒருத்தர் கடனை நீங்க அடைச்சிடுறீங்க. தெய்வத்தின் கடனை நீங்க அடைக்கும்போது, அது உங்களுக்கு யோகமாக செயல்படும். இது என்ன ஏது அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்தாற் போல அது என்ன எந்த கடன் அப்படிங்கிறத அடியேனால் எடுத்தர முடியும் என் தாய் முத்தாரம்மன் அருளோடு துணையோடு. சரிங்களா? அப்போ இந்த கடனை அடைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வமும் சப்போர்ட் பண்ணும், உங்கள் அதிர்ஷ்டமும் தேடி வரும், குடும்ப அமைச்சர், இப்படி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நிவர்த்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.